அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணாரிரவி கதிர் வந்து கார்கரப்ப கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகியானாய் அலியாய் பிறங்கோழி சேர் பெண்ணாகியானாய் அலியாய் பிறங்கோழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமோதமுமாய் நின்றான் கழல் பாடி கண்ணாரமோதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்போம் புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் பெண்ணே இப்போம் புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய திருவெம்பாவையின் 18வது பாடலில் ஈசனின் பெருமைகள் எப்படிப்பட்டது என்று தோழியர் விவரித்து சொல்வதாய் உள்ளது. ஈசனின் சர்வவியாபக தன்மையையும் பாலின வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட தன்மையையும் மாணிக்கவாசகர் இதில் நமக்கு உணர்த்துகிறார். அண்ணாமலையான் என்று தொடங்கும் இந்த பாடல் திருவெம்பாவை திருவண்ணாமலையில் இயற்றப்பட்டது என்பதற்கு ஒரு குறிப்பாயும் அமைந்துள்ளதாக சொல்வார்கள். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல. வானில் உள்ள தேவர்கள் முதல் அனைவரும் அண்ணாமலையானின் திருவடிகளை அடைவதற்கு பணிந்து வணங்குகிறார்கள். அவ்வாறு அவர்கள் வணங்கும் போது அவர்களின் மணிமுடியில் உள்ள கிரீடங்களில் பிரகாசமாய் மின்னும் ஒளிமிக்க உயர்ந்த நவரத்தினங்கள் சிவபெருமானின் திருவடியை பணிந்ததும் எப்படி சூரியன் வெப்பத்துடன் வந்ததும் இரவின் இருள் மறைந்து குளிர்ச்சியான நட்சத்திரங்களின் ஒளி மழுங்கினதோ அதே போன்று ஒளிமங்கியதாய் தோன்றுகின்றன. பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் என அனைத்து உயிர்களுக்குள்ளும் சிவபெருமானே நீக்கமர நிறைந்திருக்கிறார். வானமாகவும் பூமியாகவும் இவை அல்லாத பிற உலகங்களாகவும் அவரே திகழ்கிறார். அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த கண்ணுக்கினிய அமுதம் போன்று அருளை தரும் ஈசனின் சிலம்பறிந்த திருவடிகளை புகழ்ந்து பாடி பூக்கள் மிதக்கும் இந்த குளத்தில் பாய்ந்து நீராடுவோம். அற்புதமான பாடல். எல்லாமாய் நிறைந்துள்ளான் ஈசன். எனவே எல்லா உயிர்களையும் பரம்பொருளாக காண வேண்டும் என்பது இப்பாடலின் உட்கருத்து. நள்ளிரவில் ஒளிரும் நட்சத்திரங்கள் சூரியனின் வெளிச்சம் பட்டதுமே ஒளிமங்கி போவதை காணலாம். அதேபோல அடிமுடி காண இயலாத நம் ஈசனை பணிந்து அவன் திருவடியை தொட்டு வணங்கும்போது விண்ணோர்களின் திருமுடியில் உள்ள ரத்தினங்கள் தம் ஒளியை இழந்து விடுகின்றன. ஆணாகவும் பெண்ணாகவும் அர்த்தநாரீஸ்வரனாகவும் விளங்கும் நம் சிவபெருமானின் திருவடி ஒளி கோடி சூரியர்களின் ஒளியை காட்டிலும் உயர்வானது. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் சொல்கிறார். இந்த பரம்பொருளே உருவாகவும் அருவாகவும் இருப்பவன், உளதாகவும் இலதாகவும் இருப்பான். பிரபஞ்சத்திற்கு முடிவான கதியாகவும் ஜீவாத்மாக்களை நடத்தி வைக்கும் விதியாகவும் அவனே இருப்பான். எல்லாம் ஒடுங்கிய நிலையில் உயிர்கள் தன் கேவல நிலையில் பரம்பொருளாகிய கருவில் மறைத்து இருக்கிறான். சிருஷ்டி ஆரம்பிக்கும் பொழுது இறைவன் பிரபஞ்சத்திற்கு நிமித்த காரணமாய் இருந்து தன்னுள் அடங்கியிருந்த சக்தியை துணை காரணமாய் கொண்டு
சுத்தமாயையை முதல் காரணமாய் கொண்டு பிரபஞ்சத்தில் அனைத்தையும் தோற்றுவிக்கிறான். தன் பெரும் கருணையினால் அந்த உயிர்களுக்கு தேகம், அந்தக்கரணம், வசிக்க உலகு, பல வகையான அனுபவங்கள் போன்றவற்றை கொடுத்து தானே உயிருக்கு உயிராயிருந்து அவைகளை நடத்தி வைக்கிறான். கடைசியில் அந்தந்த உயிர்களின் பக்குவ நிலைகளை கண்டறிந்து தானே குருவாக வந்து ஆன்மாக்களுக்கு முக்தி நிலையை அளிக்கிறான். ஆணினம் பெண்ணினம் நீங்களாக மூன்றாம் பாலினமும் அந்த இறைப்படைப்பின் அதிசயம்தான். இறைப்படைப்பில் எதுவுமே கேலிக்குரியதல்ல. உயர்வு தாழ்வு என்பது நம் மனம் ஏற்படுத்தும் பேதம்தான். ஆண், பெண், மரம், செடி, கொடி என அறிவுள்ள மற்றும் அறிவற்ற அனைத்து உயிர்களுக்குள்ளும் அனைத்து பொருட்களிலும் இறைவனே நிறைந்திருக்கிறான். உண்மையான பக்தியுடன் இறைவனின் பாதங்களை பணியும்போது நாம் எவ்வளவு உயர்வானவர்கள் என நினைத்து கொண்டிருந்தாலும் அந்த ஆணவம் அழிந்துவிடும். அதைத்தான் இந்த பாடலிலும் தேவர்களின் மணிமுடியின் ரத்தினங்களின் ஒளி மங்குவதாய் குறிப்பால் உணர்த்துகிறார் மாணிக்கவாசகர். மேலும் பாவை நோன்பு நோற்க ஆரம்பித்த பொழுது தொடக்க நிலையில் இந்த பெண்களுக்குள் இருந்த சிறிதளவு அஞ்ஞானமும் ஈசனின் கழலை பாட பாட நாளடைவில் அந்த அஞ்ஞானமும் அகன்று ஈசனின் அருவாய் உருவாய் அருவுருவாய் உள்ள திறத்தை அறியும் பாங்கடைவதையும் குறிப்பால் சுட்டிக்காட்டுகிறார். அண்ணாமலையான் என்று தொடங்கி அடிமுடி காண இயலாத ஜோதி பிழம்பான ஈசன் அண்ணாமலையாய் பின் லிங்கோத்பவராய் மேலும் உமையவளுக்கு தனது உடலில் பாதியை தந்து ஈசன் அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்ததையும் ஆகிய திருவண்ணாமலையின் நிகழ்வுகளை குறிக்கும் விதமாகவும் இந்த பாடல் அமைந்துள்ளது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்றவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே என்று பாடி மகிழ்வோம். மேலும் நாளை தொடர்ந்து பார்ப்போம்.